உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க எதை பேசணும்னு தெரியாதா? அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க திட்டி கேட்டிருப்போம். இங்க எல்லாருக்குமே அறிவு இருக்கு. ஆனா அறிவு மட்டும் இருந்தா பத்தாது. அந்த அறிவு கூடவே இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான் இல்ல. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய தேசம் இருந்தது. பல ஆண்டுகளா அடிமைத்தனம், பசி, கொடுமைன்னு அந்த தேசத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே அயல் நாட்டவர்கள் பிடியில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு விடிவு பிறந்தது. அங்க புரட்சி வெடிச்சது. மக்கள் எல்லாரும் திரண்டு வந்து அரசாங்க அலுவலகத்தை சூறையாடினாங்க. மக்களை வாட்டி வதச்ச பழைய ஆட்சியாளர்கள் எல்லாரும் இப்போ அதிகாரத்தை இழந்து இந்த மக்கள் முன்னாடி கைதிகளா நின்னாங்க. தங்களை இத்தனை நாள் கொடுமைப்படுத்தின இந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் வெறியோட இருந்தாங்க. தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அடுத்த நாள் காலையில அந்த ஊருடைய சதுக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அது மேல கில்லட்டின் அப்படிங்கிற ஒரு ராட்சச மரண இயந்திரம் பொருத்தப்பட்டுச்சு. அந்த இயந்திரத்துல 2 பெரிய இரும்பு தூண்கள் இருந்தது. அதோடைய உச்சியில கயிறுகளால பிணைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கத்தி பொருத்தப்பட்டிருந்தது. இயந்திரத்துடைய கீழ்ப்பாகத்துல ஒருவருடைய தலைய வச்சு அந்த கத்திய மேலிருந்து கீழே விழ வச்சா அடுத்த நொடியே அவங்க உயிர் பிரிஞ்சிரும். இத நினைச்சு பார்க்கும் போதே அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கதி கலங்குச்சு. முரசுகள் முழங்க மக்கள் மன்றத்துடைய நீதிபதி எழுந்து, இத்தனை காலமா நீதிய சாகடிச்சவங்களுக்கு நீதி வழங்க போகுது இந்த இயந்திரம் அப்படின்னு சத்தம் போட்டாரு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 கைதிகள் அங்க அழைத்து வரப்பட்டாங்க. முதலாவதா வந்தவரு ஒரு முன்னாள் மந்திரி. அவரை அந்த இயந்திரத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின போது தன்னுடைய கண்களை இருக்க மூடிக்கிட்டு, கடவுளே, நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன், அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுரு, எனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டாரு. இயந்திரத்தை இயக்குறவர் அந்த பலமான கயிறை பிடிச்சு இழுக்கும் போது 1 நிமிஷம் அந்த மொத்த இடமும் நிசப்தமா இருந்தது. மக்கள் எல்லாரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு அங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. 1, 2, 3 அப்படின்னு சொன்னதும் அந்த இயந்திரத்தை இயக்குறவர் கயிறை விட சர்ன்னு காத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த இரும்பு கத்தி கீழே இறங்குச்சு. ஒரு பயங்கரமான சத்தம். ஆனா அந்த மந்திரியுடைய தலை துண்டிக்கப்படல. இறங்கின கத்தி மந்திரியுடைய கழுத்துக்கு ரொம்ப கிட்ட வந்து ஒரு சில அங்குல இடைவெளியில சட்டுன்னு நின்னுடுச்சு. அந்த இயந்திரத்தை இயக்குறவர் மறுபடியும் கயிறை இழுத்து பார்த்தாரு. ஆனா கத்தி நகரவே இல்லை. அங்க இருந்த மற்ற அதிகாரிகளும் மக்களும் அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. மரண எந்திரமே ஒருவரை தண்டிக்க தவறுனா அது இறைவனுடைய தீர்ப்பு, கடவுள் அவரை மன்னிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த மந்திரி கண்ணீர் மல்க கடவுளுக்கு நன்றி சொல்ல அவரை அங்கிருந்து விடுவிச்சுட்டாங்க. மந்திரி அந்த இடத்துல இருந்து ஓடியே போயிட்டாரு. 2வதா ஒரு மருத்துவரை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அதிகாரத்துல இருந்த போது காசுக்காக நிறைய உயிர்களை கொன்னவர். இந்த மந்திரி தப்பிச்சதை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அவருக்கும் அதே மாதிரி ஒரு அதிசயம் நடந்துராதா, தன்னையும் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அவரும் அதே பீடத்துல அமர்த்தப்பட்டாரு. இயந்திரத்தை மறுபடியும் தயார் பண்ணி கத்திய மேல உயர்த்தினாங்க. அதை இயக்கிட்டு இருக்கிறவர் கயிறை இழுத்து விட கத்தி மறுபடியும் அதே வேகத்துல பாஞ்சு வந்தது. மந்திரிக்கு நடந்த மாதிரி அதே இடத்துல சட்டுன்னு கத்தி நின்னுடுச்சு. இப்போ மருத்துவரும் தப்பிச்சிட்டாரு. கூட்டத்துல இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. சரி, கடவுள் இவரையும் மன்னிச்சுட்டாரு போல, இவரும் சாக வேண்டான்னு கடவுள் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி மருத்துவரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த மரண இயந்திரம் 2 முறை இப்படி தோத்து போனது அந்த தேசத்துடைய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அப்பதான் 3வது நபரை மேடையில ஏத்துனாங்க.
இந்த நபர் ஒரு மேதாவி. பல துறைகள்ல பட்டம் பெற்றவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். யாரு எங்க என்ன விஷயம் பேசினாலும் கூட சேர்ந்து இவரும் பேசுவாரு. இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. தான் ஒரு அறிவாளிங்கிறத எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப எதிர்பார்ப்பாரு. மந்திரியும் மருத்துவரும் தப்பிச்சதை பார்க்கும்போது இவருக்கு மரண பயம் வரல. அதுக்கு மாறா இவருடைய ஆராய்ச்சி புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுது. என்ன, இறைவன் மன்னிச்சாரா? இதென்ன மிராக்கிளா? என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேலியா நினைச்சிட்டு மேடை ஏறினாரு. அவர் பார்வை முழுக்க தான் தலை வைக்க போற அந்த பீடத்தின் மேலேயோ இல்ல சாக போறோங்கிற பயமோ கொஞ்சம் கூட இல்ல. அதுக்கு மாறா அந்த இயந்திரத்துடைய ஒவ்வொரு பாகங்களையும் இவர் கண்ணாலேயே அளந்துட்டு இருந்தாரு. அவர் கழுத்தை அந்த பீடத்துல வைக்க குனிஞ்ச போது அந்த இயந்திரத்துடைய உச்சியில இருந்த ஒரு பகுதியை உத்து பார்த்தாரு. திடீர்னு அவர் கண்கள்ல ஒரு பிரகாசம். ஏதோ யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை தான் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் முகம் ரொம்ப உற்சாகமாச்சு. ஒருவேளை இவரையும் கடவுள் காப்பாத்திருவாரோ அப்படின்னு சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க இயந்திரத்தை இயக்குறவர் கயிறை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த புத்திசாலியோ அவரை தடுத்து நிறுத்தி, அட முட்டாள்களே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கத்த அந்த இடமே அதிர்ந்து போச்சு. இந்த அறிவாளி சிரிச்சுக்கிட்டே, நீங்க என்னடான்னா இது ஏதோ கடவுள் செயல் அப்படின்னெல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்க. அங்க கொஞ்சம் மேல பாருங்க. அந்த கத்திய தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஸ்ப்ரிங்கு ஒரு பக்கமா வளைஞ்சு சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் கத்தி பாதி தூரத்திலேயே வந்து நின்னுடுச்சு. அத மட்டும் கொஞ்சம் நேர் செஞ்சீங்கன்னா அப்படியே கத்தி சர்றன்னு கீழே இறங்கி இருக்கும். இத கூட கண்டுபிடிக்காம நீங்களாம் என்னடா அதிகாரிங்க? கடவுளாமா கடவுள் அப்படின்னு சொல்ல அந்த இடமே மயான அமைதியாயிடுச்சு. ஒருத்தர் பார்த்துக்கிட்ட அந்த அதிகாரிகள் உடனே ஒரு மெக்கானிக்கை வர வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை சரி பண்ணாங்க. இப்ப அந்த கத்தி நேரா நின்னுச்சு. அந்த அறிவாளி ரொம்ப பெருமிதத்தோட சிரிச்சுக்கிட்டே அங்க நின்னாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவா வேணும்? நம்மள சில பேர் இப்படித்தான். நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே வேண்டாத இடத்துல விபரீதமான நேரத்துல எல்லாம் மூக்க நுழைச்சு நம்ம கருத்தை சொல்லுவோம். அறிவு அப்படிங்கறது நிறைய விஷயங்களை, தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா ஞானம்ங்கிறது அந்த தகவலை எங்க, எப்போ, யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறது. தேவையில்லாத இடத்துல நாம காட்டுற அறிவு சில நேரம் நம்மையே ஆபத்துல கொண்டு போய் நிறுத்திரும். இந்த கதையோட ஆரம்பத்துல சொன்னது அதுதான். அறிவு இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அது கூட எந்த நேரத்துல யாருக்கிட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கறதும் தெரியணும். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.